என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறது தான் தப்பு. ஏ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல இடம். அதை நிறைய பேர் வந்து தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த புரிதல் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களாலையுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா டெய்லி பேசிஸா இருக்கட்டும், இல்ல வீக்லி பேசிஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மந்த்லி பேசிஸா இருக்கட்டும், ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட்டை வந்து அவங்களாலையுமே கெயின் பண்ண முடியும். பட் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தப்பான கைடன்ஸ் கொடுத்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க உடனே பணக்காரன் ஆயிடலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தப்பா கைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஜிங்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறீங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணாலுமே செபி வந்து என்ன கைட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து பிளே பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 9 பேர் வந்து நஷ்டம் தான் அடைகிறாங்க. ஏதோ ஒரு ஆளு தான் பிளே பண்ணி நல்ல ப்ராஃபிட் பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த ஒரே பெர்சன்டேஜ்ல வரணும் அப்படின்னா உடனே வர முடியாது. அதுக்கு டைம் எடுக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நிறைய விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணணும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றதுக்கு இது மாதிரி எல்லாமே பண்ணாலும் ஒரு தப்பான கைடன்ஸ்ல போய் பண்ணி நான் 10,000 ரூபாய் சம்பாரிச்சேன், 20,000 ரூபாய் சம்பாரிச்சேன், லாட்ரி சீட்டு மாதிரி யாருமே விளையாடாதீங்க. அது உங்களோட பணம் வர்ற மாதிரி தெரியும், ஆனா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல டக்குன்னு முடிஞ்சிடும். அதையும் பாத்துக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்விங் ஸ்டாக்குக்கு போயிடலாம். நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, என்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எடுக்க போறோம், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரால வந்து நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது வந்து ஒரு பிரைஸ்ல வந்து இருக்குது, 202 கிட்டக்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இது மேல வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு நிமிஷத்துல பாத்திரலாம் அப்படின்னு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லிஷ் மேல போறதுக்கு வந்து 65% மேல பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு நேரோ ரேஞ்சுக்குள்ள வந்துட்டான், இங்க இருந்து மேல போவான். அதே மாதிரி ஒரு சைடு வேஸ்ல இதே இதுக்குள்ள போவான் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 25% வச்சுக்கலாம். ரொம்ப பாட்டத்துல வந்து இருக்கிறதுனால இங்க இருந்து கீழே போறதுக்கு ஒரு 15% மட்டும்தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா, மேக்சிமம் வந்து மேல போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு நிறையவே இருக்கு. நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா இவங்க மேஜரா வந்து ஆஃபர் பண்றது கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் தான் பண்றாங்க. ஓகேவா, இவங்கள்ட்ட ஆல்ரெடி ஆர்டர் புக் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் மட்டுமே ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு வந்து பணம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு வந்து பணம் வச்சிருக்காங்க, ஆர்டர்ஸாவே வச்சிருக்காங்க. ஸோ நல்ல சப்ளை இருக்கு, நல்ல டிமாண்ட் இருக்கு, கம்பெனி வந்து நல்ல growth ஆஸ்பெக்ட்ல இருக்கு. ஸோ இவங்களை வந்து நீங்க தாராளமா வந்து கன்சிடர் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நல்ல அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, நீங்க தைரியமா ஹோல்ட் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இப்ப நம்மளோட ஸ்டாக்ஸ்க்கு வந்துடலாம். நம்மளோட ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு போய் லாஸ்ட் மினிட்ல தான் கொஞ்சம் கிரீனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்துமே நம்மளோட ஸ்டாக்ஸ்ல வந்து 50% வந்து கிரீன்ல இருக்கு, 50% வந்து ரெட்ல இருக்கு. மார்க்கெட்னா அப் அண்ட் டவுன்ஸ் நார்மலா இருக்கிறது. இன்னைக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டா சொல்ல போனா ஃபுல்லாவே நெகட்டிவ் ட்ரெண்ட் தான். ஓகேவா, லாஸ்ட் மினிட்ல அந்த இன்ஸ்டிடியூஷன் பிளேனால கொஞ்சம் கிரீன்ல காட்டுற மாதிரி காட்டுறான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்கல் அன்எக்ஸ்பெக்டடா 7%. ஆல்ரெடி நம்ம வந்து இவன்ட்ட பாத்தீங்கன்னா நேற்று பார்க்கும்போது 5%ல வந்து நெகட்டிவ்ல இருந்தோம். இந்த இடத்துல வந்து 5%ல உட்காந்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரே நாள்ல 7% ஏறிட்டான். நிறைய பேர் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓலா அங்கங்க தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக் போய் வாங்குறீங்களே, இது எப்படி மேல வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ரிசல்ட் தான் இது. ஸோ தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டாக் வந்து மேல வரக்கூடாதுன்னா இல்ல, நல்ல மொமெண்டம் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுலயுமே நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு எக்ஸிட் ஆனா கூட இந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு 2,500 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வர முடியும். ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இந்த வாரத்தோட முதல் ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ஒரு ஸ்டாக் ஏசி வந்து 6% ப்ராஃபிட்ல வரதுக்கு வெளியே வரதுக்கு ரெடியா இருக்கிறான். ஓகேவா, ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்ம டாப் அப் கான்செப்டை யூஸ் பண்ணி குயிக்காவே வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ல இருந்துமே வெளியே வந்துடலாம். இன்னைக்கு நான் மேஜரா வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து நான் வந்து ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து எம்ஏபி இதுலதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா வந்து இன்னைக்கு சடனா வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்தான். இதை ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து குயிக்கா வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணணும்.
ஆல்ரெடி கிரீன்ல தான் இருந்தான். நேத்து வந்து ஃபுல்லா கிரீன்ல இருந்தான். இன்னைக்கு ஒரே நாள்ல 8%. பரவாயில்ல, இதுவுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம இதுல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம டாப் அப் வந்து 3 டாப் அப் பண்ணுவோம் இல்லையா டெய்லியும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் அப் இன்னைக்கு பண்ணிடலாம். இன்னைக்கு டேட்டு, டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1046ல இருக்கான். நம்மளால ஒரு 9 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். நீங்க 3 to 3:30 ப்ரிஃபர் பண்ணுங்க. இதை டைரக்ட் ரெக்கமெண்டேஷனாகவும் எடுத்துக்காதீங்க. நீங்களுமே ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ 8%ல இருந்தவன இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 7.5% கொண்டு வந்துட்டோம். கரெக்டா? இப்ப ரெண்டாவதா நம்ம எந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜைடஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா அதுல வந்து நம்ம கம்மியா தான் போட்டுருக்கோம். நல்லா டவுன்லயே இருக்கான். ஸோ அதனால என்னைக்கு வெளியே வருவான்னு தெரியாது. குயிக்கா வெளியே வந்துருவான், பார்க்கலாம். 530ல இருக்கான் பிரைஸ். இப்ப 50 ஸ்டாக்ஸ் கிட்ட வாங்கலாம் நினைக்கிறேன். 18 ஸ்டாக்ஸ். ஸோ இதுல ரெண்டாவதா ஒரு என்ட்ரி வந்து போட்டு 18 ஸ்டாக்ஸ். ஸோ மூணாவதா வந்து இன்னைக்கு எந்த ஸ்டாக்ல வந்து டாப் அப் வந்து சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நவுகோல கண்டினியூவா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல ரேஞ்ச் வர்ற வரைக்கும் பார்க்கலாம். நவுகோ. ஸோ இதுல வந்து நம்ம எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். பை இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 346 அப்படின்னா நம்மளால வந்து 28 ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ண முடியும். 28 ஸ்டாக்ஸ். ஸோ இதுவுமே பை பண்ணியாச்சு 10,000 ரூபாய்க்கு. ஸோ இன்னைக்கு புதுசா எந்த ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு PCPL இந்த ஸ்டாக் தான் சூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டாக்கை வந்து நான் காட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவனுக்கு வந்து கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 578 வரைக்கும் போறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை. இப்போ 300 ரூபா இருக்கானா 30 ரூபாய் ஏறினா போதும். இங்க 330 ரூபா இருக்கானா லாஸ்டா வந்து ஹை போட்ட இடத்துல வந்து 360 போட்டாலே போதும். நம்ம 10% எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாவே வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் 6, 8, 10 இந்த பெர்சன்டேஜ்ல தான் வந்து நம்ம டிஃபால்ட்டா வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. அதே ரேஞ்சில் வச்சுங்க அப்படின்னா இங்க இருந்து வந்து ஒரு 10% வந்து ரொம்ப குயிக்காவே வந்துடுவான். இங்க வந்தாலே நமக்கு 20%க்கு மேல வரும். அவ்வளவுதான் தேவையில்லை. நமக்கு ஆவரேஜா ஒரு 6 to 8, 10% ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சாலே போதும். இதுல நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் தி இன்ஃபர்மேஷனை வந்து நான் காட்டுறேன். இது கம்பெனியோட சைடு இருந்து ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்கம் வந்து பாருங்களேன், இயர் ஆன் இயர்ல அன்ஆடிட்டட்ல எவ்வளவு கொடுத்திருக்கான், இந்த வருஷம் எவ்வளவு வந்து காட்டியிருக்காங்க பாத்தீங்களா? சோ இதுக்கு மேல ஒரு கம்பெனி என்னங்க பண்ணணும்? இவன்ட்ட நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, கம்பெனி நல்ல குரோத்ல இருக்கிறான், சார்ட் வைஸ்லயும் நல்லா இருக்கிறான், கம்பெனி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது, கம்பெனில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, டெப்டும் ரொம்ப கம்மியா இருக்குது, பிஇ ரேஷியோ அதிகமா இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது சுஞ்சிக்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட நீங்களும் சேர்ந்து ட்ரேட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கே மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, கிளாரிபிகேஷன்ஸ் வேணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா அந்த டீடைல்ஸுமே பின் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்கையுமே குயிக்கா ரிசர்ச் பண்ணி எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கானா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கானா, தேருமா தேராதா அப்படிங்கிற நம்மளால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து உங்களுக்கு வந்து கைட் பண்றோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையுமே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாற்றிடலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். பாய். வில் see you on tomorrow video.